வணக்கம் நண்பர்களே. யுத்தத்தில் எழும் சத்தங்களை விட ஒரு வல்லரசின் மௌனம் அதிகமான அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என்ன, அமெரிக்கா ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாருக்கும் தெரிந்தவரை, நாம் அறிந்தவரை அது எண்ணெய் வளத்திற்காக, கச்சா எண்ணெய் வளத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். எப்பொழுதுமே அமெரிக்கா ஒரு எண்ணெய் வளம் மிகுந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கும் பொழுது அந்த நாட்டில் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்து அந்த யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. இது ஈராக் மேலே நடந்த இதுக்கு அதுதான் காரணம். பிரான்ஸ் இந்த காரணத்தினால்தான் அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்களை பிரான்ஸில் தரையிறக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்ன காரணம் அதுதான். ஏன்னா இதே காரணத்தை சொல்லி தான் நீங்கள் ஈராக் எங்கள் ஆதரவு கேட்டீங்க, ஆனால் ஈராக்கில் இதுவரைக்கும் அணு ஆயுதங்கள் இருந்ததாக எந்த ஆதாரங்களையும் நீங்கள் நிரூபிக்கவில்லை. மீண்டும் இதே ஒரு காரணத்தை கூறி ஈரானை தாக்குவதை நாங்கள் விரும்பவில்லை என்று பிரான்ஸ் கூறிவிட்டது. இப்போ விஷயம் மதமல்ல. இப்போ சீனா இவ்வளோ யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, ஆதரவு மறுப்பு என்று ஆதரவு நிலைப்பாடு, எதிர் நிலைப்பாடு என்று மாற்றி எல்லா நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சீனா மட்டும் ஏன் மௌனமாக இருக்கு? சீனாவில் ஏன் என்ன நடக்குது? ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அல்லது அமெரிக்காவோட இதை கண்டிக்கிறாங்களா? எதுவுமே இல்லை. இதற்கு காரணம் ஒரு ரகசிய வங்கி. அது என்ன ரகசிய வங்கியை வச்சு அதில் நடக்கிற எண்ணெய் வியாபாரம், வர்த்தகம், ஒரு மௌனமான வர்த்தகம், பெய்ஜிங் நகரனுடைய வீதிகளில் இயங்குகிற ஒரு ரகசிய வங்கி. இந்த ரகசிய வங்கிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? வருகிற செய்திகள் தான். பேங்க் ஆஃப் குன்லுன், இது கரெக்டாக இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்குடைய ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கு, நகருடைய இடத்துல உட்காந்துருக்கு. பல லட்சம் கோடி மதிப்பிலான ரகசிய வர்த்தக சுழற்சி, மணி சர்க்குலேஷன் இங்கே ஒளிஞ்சிருக்கு. அப்போ டாலரை வீழ்த்துறதுக்காக சீனா போட்ட ஒரு மாஸ்டர் பிளானாக தான் இதை பார்க்குறாங்க. அப்படி என்ன அமெரிக்கன் டாலரை வீழ்த்தி சீனாவுடைய யுவான் நாணய மதிப்பு உயரும்? ரொம்ப சிம்பிளுங்க. இவங்க ஈரான்கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்க. இந்த வியாபார ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் சீக்ரெட்டே கூட இருக்குது இந்த டீலில். ஈரான்கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்க. அந்த ஈரான்கிட்டேருந்து வாங்குகிற ஆயில் ஈரான்கிட்டேருந்து தான் வருது அப்படிங்கிறத மறைச்சு அது மலேசியாவிலேருந்து வர்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆயில் மலேசியாவில் தான் வருது அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு செக்கிங் நடந்தால் கூட இதை எடுத்துக்கிட்டு சைனாவோட ஆயில் தேவைகள்லாம் நிறைவேற்றிக்கிறாங்க. இதுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? சர்வதேச சந்தையில் டாலரில் தான், அமெரிக்கன் டாலரில் தான் பண பரிவர்த்தனை இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? யுவானில் கொடுக்குறாங்க. யுவானில் கொடுத்தா யுவான் நாணய மதிப்பில் அவங்க ஈரான் அக்கௌண்ட்டு, அந்த பெய்ஜிங், அந்த ரகசிய வங்கின்னு சொல்கிறோம் இல்லையா, குன்லுன், பேங்க் ஆஃப் குன்லுனில் தான் அந்த பண பரிவர்த்தனை நடக்குது. சரி, இந்த யுவான் எடுத்துகிட்டு போய் இவங்க ஈரானில் யூஸ் பண்ண முடியாது, இல்லை வேறு சர்வதேச சந்தையில் இதை வச்சு அவங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா வேறு வழியில் அவங்களுக்கு அதே பணத்தை வச்சு சைனாவில் இருக்கிற இயந்திரங்கள், தொழில்நுட்ப இயந்திரங்களுடைய பாகங்கள், தொழில்நுட்பங்கள், இப்படின்னு பல இதை வாங்கிட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பண்டமாற்று முறை தான். ஆனால் இது ஒரு நவீன வடிவத்தில் நடக்குது. ஒரு $1.5 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெய் சைனா வாங்கிட்டு இருக்கு. இதன் மூலம் 2 விஷயத்தை அது கவனிக்குது. என்னென்னா, ஒன்று, இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் தன்னுடைய புத்திசாலித்தனமாக தன்னுடைய நாணயத்தினுடைய மதிப்பை உயர்த்திக்குது சைனா. இன்னொன்று, அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு நாணய மதிப்பை உலகத்தில் கொண்டு வருது. இப்போ இந்த 2 ஒரு ரகசிய வங்கி மூலமாக தங்களுடைய பண பரிமாற்றம் நடத்திக்கிட்டாங்களா? குன்லுன், பேங்க் ஆஃப் குன்லுன் பெய்ஜிங்கில் இருக்குது. ஸோ இங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பண பரிமாற்றமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வங்கி மூலமாக ஒரு பெரிய ட்விஸ்டை கொடுக்குது சீனா. அது யுத்தத்தில் ஈடுபடலை, அவங்க பாட்டுக்கு அவங்க ஆயில் வாங்கி போயிட்டுருக்காங்க. இது நல்ல இன்னொரு விஷயமும் மர்மம் இருக்குது. ஒருவேளை அமெரிக்கா ஒரு பொருளாதார தடை விதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இவங்க யுவான்
நாணய மதிப்பில் தான் வியாபாரமே பண்ணுறாங்க. யாரோட? ஈரானோட. ஸோ அதுக்கு பதிலாக யுவானை கொடுத்து யுவான் அவங்க வங்கி கணக்கு இங்கே சைனாவில் ஆரம்பிக்க வச்சு யுவான் மதிப்பிலேயே பண பரிவர்த்தனை பண்ணிவிட்டு அந்த பொருட்களை வாங்கிட்டு போயிருக்குன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. சைனாவில் தயாரிக்கிற பொருட்களை வாங்கிக்கிறேன்னு சொல்லி. ஸோ இது அமெரிக்காவுக்கு எதிரான பொருளாதார யுத்த, ஒரு புத்திசாலித்தனமான பொருளாதார யுத்தம் என்று தான் இது நமக்கு நினைக்க தோன்றுகிறது. இந்த ட்விஸ்ட் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வியாபார சந்தையில், ஒரு நுகர்வு சந்தையில் ஒரு வியாபார தந்திரங்கள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். யுத்தம், மௌனம் இரண்டுமே அச்சத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஏன்னா சீனா இப்படி வளர்றது கூட அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா இது இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா பாதுகாப்பு நலன்களுக்கான பாதிப்பு இருக்கும். காரணம், இந்த வர்த்தகத்தில் நடைபெறும் பலன்களை அவர்கள் மக்கள் நலனுக்காக செயல்படுவார்களா அல்லது எதிரி நாடுகளை பயமுறுத்துவதற்கான ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்துவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இராணுவ பலத்துக்கு தான் அவர்கள் செயல்படுவார்கள். அப்போ இங்கே நடக்கிற இந்த டிரான்சாக்ஷன், இந்த பண பரிவர்த்தனைகள், பண சுழற்சிகள் எல்லாம் வேறு வகையான அச்சுறுத்தல்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்படுத்துகிறது. சீனா இப்படிலாம் ஒரு பெரிய தந்திரம் பண்ணி தப்பிச்சிருச்சேன்னு நம்ம சந்தோஷப்பட முடியாது. காரணம், அவர்களுடைய எந்த ஒரு திட்டங்களும் இராணுவ வலிமைக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதால். ஆனாலும் அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி ஒரு ரகசிய திட்டங்களோடு பண சுழற்சியோடு சைனா இருப்பது தான் நமக்கு இதில் தான் ஒரு திருப்தி கிடைக்கிது. ஸோ தொடர்ந்து சர்வதேச செய்திகளோடு சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.